Hi students, good evening to all. Today we are going to learn about India population, transport, communication and trade. It's a last lesson of the first volume. Unit 5 Geography last lesson in your book. Okay, take your pen and pencil or marking the answer. Okay, now take your book page number 150. Take your book page number 150. India has a vast resources available in our country. Okay, that is an important another one resources. We are studying agriculture, industry, water resources, land resources, forest, everything we are learn. Okay, now the one more resources is the population resources. Population is the one of the main resources of our country. Introduction. What is population? Population என்னது? மக்கள் தொகை. Which one country, how many people living in their particular area and particular state, that is called the population. மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவோம். Do you know India is a which place in that population growth? India is a second places in that population, highest population in the world. First place is the China. Now we go through the lesson. Okay, introduction. The study on human population is the one of the most important aspect in geography of any region. Human population பற்றி படிக்கிறதுமே ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியில் ஒரு நிலப்பரப்புகளை பற்றி படிக்கிறோம். அதே மாதிரி எவ்வளோ பேர் வாழ்கிறாங்க அப்படின்னு படிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. The human population has many components, but the most fundamental are its number, composition, distribution and density. மக்கள் தொகை அப்படின்றது ஒரு ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடியது, ஒரு அடிப்படையாக ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ வசதிகள்லாம் இருக்குது, எப்படிலாம் அது டெவலப்டு கண்ட்ரியா டெவலப்பிங்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த பாப்புலேஷன் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இப்போ இந்த பாப்புலேஷன் லெசனில் காம்போசிஷனை பற்றி பார்க்க போகிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் மக்கள் தொகை பரவலை பற்றி பார்க்க போகிறோம், அண்ட் டென்சிட்டி அடர்த்தியை பற்றி பார்க்க போகிறோம். தேர்ஃபோர் இட் இஸ் எசென்சியல் டு ஸ்டடி திஸ் காம்போனண்ட். இதனால தான் மக்கள் தொகையை பற்றி படிக்கிறது ஒரு எசென்சியல் நீடு, நம்மளுக்கு நம்மளோட இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். த ஸ்டடி ஆன் திஸ் அக்செப்ட்ஸ் ஆல் also would reveal the workforce of the country. Next one, population. What is mean by population? The total number of people residing in a country as a specified period of time is called the population. ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ பேர் லீவ் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது தான் பாப்புலேஷன். வாட் இஸ் பாப்புலேஷன்? த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் residing in the country at a specified period of time is called the population of that country. India is a second most populous in the world. India வந்து populationல second placesல இருக்கும். Next only to the China. Next only to the China. First place is the China, second place is the India. India covers only 2.4% of the land area of the world, but it is the home of about 17.5% of the world population. இந்தியாவோட மொத்த நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குன்னா 2.4%.
இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளோ இருக்குது? 2.4% இருக்குது. அதனால் எவ்வளோ பிளேஸில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா 17.5% மக்கள் இருக்காங்க. இட் ஷோஸ் தட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் ஃபார் ஹையர் தென் த ப்ரொபோர்ஷன் இன் இட்ஸ் ஏரியா. இப்போ ஏரியாவோட எப்படி இருக்காங்க? மக்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க. thus it a little more than 1 out of every 6 person in the world in from இந்தியா. வெளிநாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களில் 6ல் ஒருத்தர் வந்து யாராக இருக்கா? இந்தியன்ஸ் இருக்கோம். 6 பேர் ஒரு சின்ன இடத்துல 6 பேர் இருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டில் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் யாராக இருக்கும்? இந்தியன்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு பாப்புலேஷன் நம்மள்கிட்ட இன்க்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சென்சஸ். சென்சஸ் தட் மீன்ஸ் சென்சஸ்னால் என்னது? கணக்கெடுக்கிறது, அதை தான் சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் சென்சஸ் இஸ் த டோட்டல் ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங். என்ன செய்கிறோம்? அதை கவுண்ட் பண்ணுறோம். அண்ட் கம்பைலிங், அதை வந்து தொகுக்கிறோம். அனலைசிங், அதை பகுத்தறிகிறோம். ஆர் அதர்வைஸ் டிஸ்கம்ப்ளிங் of the demographic, economic and social data presenting of the specific time of all person in a country or well defined part of a country. என்ன செய்கிறோம்? ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க, ஒரு இடத்துல எவ்வளோ பேர் வசிக்கிறாங்க, அவங்கள என்ன செய்கிறது? கலெக்ட் பண்ணுறது. முதல் சேகரித்து அவங்கள தொகுத்தறிந்து அப்புறம் பகுத்தாய்வு, ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவு அப்படின்னு பகுத்தாய்ந்து அதுக்கு அவங்க வந்து சோஷியோ எக்கனாமிக் பொருளாதாரத்துலேயும் சமூகத்துலேயும் எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியில் எவ்வளோ இருக்காங்கன்னு கால்குலேட் பண்ணுறது பேர் தான் சென்சஸ். It happens in an interval of 10 years. இப்போ வருஷத்துக்கு ஒருக்கையா சென்சஸ் எடுப்பாங்க? நோ. பாப்புலேஷன் கவுண்ட் பண்ணுறது தான் சென்சஸ் அப்படின்னா 10 years ஒன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். The data collected through the census are used for administration, planning, policy making as well as management and evaluation of the various programs of by the கவர்மெண்ட். இதை எப்படிலாம் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க? அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நிர்வாகம் மூலமாக அதை பிளான் பண்ணி அண்ட் பாலிசி மேக்கிங், இதுக்குன்னு தேவையான ஒரு லாவை மேக் பண்ணி அஸ் வெல் அஸ் எவாலுவேஷன் ஆஃப் த வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். இதுக்குன்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளான்ஸை வந்து ஏற்படுத்தி தான் கவர்மெண்ட் சென்சஸ் பண்ணுறாங்க. In India, the first census was carried out in the year 1872. இந்தியாவில் ஃபஸ்ட்டு சென்சஸ் எப்போ கால்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 1872. இது பிரிட்டிஷ் இருக்கும்போதே. பட் த ஃபஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சினாமரஸ் சென்சஸ் வாஸ் கண்டக்ட் இன் 1881. சினாமரஸ் சென்சஸ் அப்படின்னா முறைப்படியாக எப்படி வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. சட்டம் வந்து 1872 கொண்டு வந்தாங்க. எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா 1881. அண்ட் தென் 2011 census represent the 15 census of India. 1881 ஆரம்பித்தாங்க. 1881 to 91, 1891 to 1900, இப்படி 10 years ஒன்ஸாக வந்து கால்குலேட் பண்ணி 2011 தான் லாஸ்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணது. ஓகேவா? அப்போ 1881 to 2011 மீன்ஸ் எத்தனை சென்சஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 15 சென்சஸ் வந்து இந்தியாவில் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் மக்கள் தொகை, ஸ்ப்ரெட், எங்கெல்லாம் இருக்காங்க, பரவல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் டென்சிட்டினா அடர்த்தி, மக்கள் வந்து எந்த பிளேஸில் அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்றது டென்சிட்டி. The term population distribution refers to the way the people are speaked over the earth surface. எல்லா பிளேஸ்லையும் மக்கள் வசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி லிவிஹுட், வாழ்வாதாரம் இருக்கிற இடத்துல தான் பீப்புள் இருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்தியாவோட சிச்சுவேஷன் இருக்குது. The distribution of population in India, the quiet uneven become of the vast variation. ஒரே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வாஸ்ட் வேரியேஷன், பரந்த நிலப்பரப்பு இந்தியாவில் இருக்கக்கூடியது. அப்போ எப்படி இருக்கும்? வேரியேஷனாக இருக்கும். ஒரு பிளேஸில் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு பிளேஸில் வந்து
லேண்ட் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அண்ட் வேரியேஷன் ஆஃப் places. Distribution and vast variation in the availability of the resources. Population is the most concentrate in the region of the industrial center and the goods and agriculture land. எந்த இடத்துல பாப்புலேஷன் நிறையா இருப்பாங்க, இண்டஸ்ட்ரி எங்கே அதிகமாக இருக்கும் அந்த பிளேஸில் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் த ஏரியா சச்சஸ் ஹை மவுண்டெயின், arid lands, thickly forest area and some remote corner are very tiny populated and some areas are even uninhabited. என்ன செய்ய முடியாது, இண்டஸ்ட்ரியல் சென்டர் அக்ரிகல்ச்சர் லேண்டில் பீப்புள்ஸ் இருக்காங்க. அதே அதிகமாக ஹை மவுண்டன்ஸ் இருக்கிற இடம், அரீட் லேண்ட்ஸ்னால் டெசர்ட்டாக இருக்கிறது, அதான் அரீட் அப்படின்னு ட்ரை ஏரியா. அண்ட் திக்லி ஃபாரஸ்ட் வனப்பரப்பாக இருக்கிற இடத்துல மக்கள் என்ன செய்ய முடியாது, குறைவாக இருக்கும். டைனி பாப்புலேஷன், ஸ்மால் பாப்புலேஷன், கொஞ்சமாக இருக்கிறது தான் பாப்புலேஷன் இருக்காது. அன்இன்ஹாபிட்டட் அப்படின்னா வாழ்வாதாரம் குறைவாக இருக்கும். அண்டு டெரைன், climate, soil, water bodies, mineral resources, industry, transport and urbanization are the major factor which affect the distribution population in our country. இன்னும் என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணுது, டெரைன் இருக்கிற பிளேஸ், climate எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க, சாயில், வாட்டர் பாடிஸ், மினரல் ரிசோர்ஸஸ் இருக்கிற பகுதி, அண்டு இண்டஸ்ட்ரி, டிரான்ஸ்போர்ட். நம்மளுக்கே தெரியும் எந்த பிளேஸில் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். டிரான்ஸ்போர்ட் இருக்கணும், ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும், ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இருக்கணும், ஸ்கூல்ஸு காலேஜஸ் பக்கத்தில் இருக்கணும், இப்படி தானே இருக்கணும்னு நினைப்போம். அங்கே அந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் தான் பாப்புலேஷன் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், உத்தரப்பிரதேஷ் இஸ் த மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் இன் த கண்ட்ரி வித் பாப்புலேஷன் ஆஃப் 99.5 million followed by ஃபஸ்ட்டு பிளேஸ், மோஸ்ட் பாப்புலஸ் பிளேஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். ஹவு many percentage? 199.5%. நெக்ஸ்ட் ஸ்டேட் இஸ் த மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் எத்தனை மில்லியன் பீப்புள் இருக்காங்களா, 112.3 million, 112.3 millions இருக்காங்க. பீகார் 103.8 millions. வெஸ்ட் பெங்கால் 91.3 million, or the combined Andhra Pradesh and Telangana 84.6 million. These 5 states accounts for about half of the country's population. இந்த 5 ஸ்டேட்டில் தான் half of the country populationே இருக்காங்க. இது மக்கள் அடர்த்தி, டென்சிட்டி உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக பரவல் இருக்கக்கூடிய நாடு. வாட் ஆர் த ஸ்டேட் distribution of population in our country? Uttar Pradesh, Maharashtra, West Bengal, Andhra Pradesh and Telangana is the highest distribution of population in our country. Which is the least state of country population in our country? Sikkim. Sikkim is the least populous state of India, 0.6 million people. சிக்கிம் அப்படின்றது என்னது, ஒரு மலை, ஹில்லி ஏரியாஸில் ரெயின் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹையஸ்ட் ரெயின்ஃபால் உள்ள பிளேஸ் தான் அஸ்ஸாம், சிக்கிம், மேகாலயா அந்த மாதிரி பிளேஸ். அதில் மக்கள் இன்ஹாபிட்டட் பண்ணவே, அன்இன்ஹாபிட்டட் லிவ்லிஹுட் பண்ண முடியாது. அதனால் அங்கே எவ்வளோ இருக்காங்க, 0.61% மில்லியன் பீப்புள்ஸ் லீவ் பண்ணுறாங்க. Delhi with 16.75 million population tops among the Union Territories. Union Territoriesலே highest population உள்ள place Delhi. How many percentage? 16.73 million population. Uneven distribution of population in the country is the result of several factors such as physical, socio-economic and historical
ஒன்ஸ் அன்ஈவன் ஒரே இடத்துல வந்து பாப்புலேஷன் இருக்க மாட்டாங்க, வேறு வேறு இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ரீஜியன் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ரீஜியன் மீன்ஸ் மவுண்டன், பிளாட்டூ, பிளெயின்ஸ், அதுதான் ஃபிசிக்கல் ரீஜியன் அப்படின்ற. சோஷியோ எக்கனாமிக் அவங்களோட ஒர்க்கு சம்மந்தமாக இருக்கும். அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒன்ஸ் பரம்பரையாக இருந்துட்டு வரக்கூடிய இடமா இருக்கும். த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ரிலீஃப். வாட் ஆர் த ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்? Relief, climate, water, natural resources, natural vegetation, mineral and energy resources is the physical factor. Next one is the socio-factors. Socio-economic factors, that means culture, political issue, religion, economy and human settlement, transport network, இண்டஸ்ட்ரியலேஷன்ஸ், அர்பனைசேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸட்ரா. இதெல்லாம் வந்து எதில் வரும்? எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில், சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் வரக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி அதிகமாக இருக்குது. எங்கள் பீப்புள் அதிகமாக ஒரு குறைந்த நிலப்பரப்பாக இருக்கும், ஆனால் அங்கே நிறைய மக்கள் வசிப்பாங்க. அதை தான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்றோம். நம்பர் ஆஃப் பர்சன், டென்சிட்டி மீன்ஸ் நம்பர் ஆஃப் பர்சன் பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் இஸ் நோன் அஸ் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பீப்புள் லீவ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். It is expressed as a number of person per square kilometer. According to 2011, the average density of population of India is 382 person per square kilometer. 2011 census படி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் வசிக்கிறோம்? 382 person வசிக்கிறோம். India is the one of the most thickly populated 10 countries of the world. வேர்ல்டுலேயே மோஸ்ட் thickly population countryயில் 10th பிளேஸில் இந்தியா இருக்குது. The most densely populated state of India is Bihar. First place is the Bihar. And the state which is least density populated is the Arunachal Pradesh, which is the highest densely populated in our country. Bihar. Which state is the least density population in our country? Andhra Pradesh. Listen students, mark the important line. It is one of the inside 1 mark questions. These questions and all. Among the union territories, Delhi is the highest densely populated with 11.297 per square kilometer. Delhi is one of the union territory. அதில் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு எவ்வளோ பீப்புள் லீவ் பண்ணுறாங்க? 11.297 per square kilometer. While Andaman Nicobar is have lowest density of the population in the union territory. Delhi is the highest density populated in union territory. Andaman Nicobar is the lowest density population in the union territory. Next one is population growth and change. Population growth and change. Population changes. Population growth அப்படின்னா வளர்ச்சி, அண்ட் சேஞ்சஸ் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், டேக் பேஜ் நம்பர் 153ல் பாருங்கள். சாரிம்மா, டேக் பேஜ் நம்பர் 152. அது கீழே வந்துருங்க. 5.1.4 அப்படின்னு இருக்கா, 5.1.4ல் வந்துருங்க. அந்த காலம்ஸ் அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸ்பைரல் பேட்டர்ன் ஆஃப் த பாப்புலேஷன் டென்சிட்டின்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு பேஜுக்கு வந்துரு, 152க்கு வாங்க. பாப்புலேஷன் growth அண்ட் சேஞ்சஸ் வந்துருங்க. பாப்புலேஷன் சேஞ்சஸ் refers to on increase or decrease of population of an area from one period to another period. ஒரு வருஷத்தில் ஒரு இடத்துல பீப்புள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஆர் டிக்ரீஸ் ஆகியிருக்காங்களா ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் பாப்புலேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாப்புலேஷன் growth is influenced by the population growth
இது சேஞ்சஸ் ஒரு வருஷத்தில் ஒரு இடத்துல பீப்புள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புதுக்கோட்டையில் எவ்வளோ பீப்புள் வந்து ஒரு வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஆர் டிக்ரீஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் பாப்புலேஷன் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே பாப்புலேஷன் க்ரோத் அப்படின்றபோது எதெல்லாம் கால்குலேட் பண்ணணும்? பாப்புலேஷன் க்ரோத் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த பர்த் ரேட், டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன். எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, எவ்வளோ பேர் ஒரு இடத்துல இருந்து மூவ் பண்ணி இன்னொரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க. மைக்ரேஷன் மீன்ஸ் த பீப்புள் மூவ் ஃப்ரம் த ஒன் பிளேஸ் டு another place, that is a migration. These three make the changes in the population. Birth rate refers to the number of live birth per 1000 people in a year. Birth rate na enadhu? Birth rate means number of live birth, எவ்வளோ பேர் ஒரு இடத்துல பிறந்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்த் பெர் 1000 பீப்புள் இன் எ இயர். ஒரு வருஷத்தில் எவ்வளோ பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் பர்த் ரேட். இதே இது டெத் ரேட் அப்படின்றது த நம்பர் ஆஃப் டெத் பெர் 1000 பீப்புள் இன் எ இயர். ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பீப்புள் வந்து இறந்துருக்காங்க, 1000 ஆஃப் பீப்புள் பிறந்திருக்கிறதையும் இறந்துருக்கிறதையும் காமிக்கிறது தான் பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட். த ரேபிட் டிக்ளைன் இன் த டெத் ரேட் இஸ் த major causes of the rapid growth of the population in India. Rapid decline. இப்போ டெத் ரேட் வந்து என்னவாயிருச்சு, குறைய ஆரம்பித்ததுனால எது வந்து ரேபிட் க்ரோத் ஆகுது? ரேபிட் மீன் ஃபாஸ்ட். எது க்ரோத் ஆகுது? பாப்புலேஷன் க்ரோத் ஆகுது. ஓகே, if you understand birth rate and death rate, see this picture is a population growth in the 2011 census. இதில் பாருங்கள் 1881லேருந்து 2011 வரை எவ்வளோ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சி 1901 அப்படின்றதுல ஸ்லைட்டாக என்னவாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5.75% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே 1921 அப்படி டிக்ரீஸ் ஆகிருக்கு, நல்லாவே டிக்ரீஸ் ஆகிருக்கு. இது 31 பாருங்கள் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 11% இருக்காங்க, அதில் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே இது பாரு 31 41 பாரு ஸ்லைட்டாக தான் என்னவாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து 41 to 51 பாருங்கள், இந்த ஸ்லைட்டாக கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. இதில் 14.22% இருந்திருக்காங்க, இதில் 13.3 ஒரு 1% வித்தியாசம் இருக்குது. 51 to 61 பாருங்கள் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 21.6 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 61 to 71 பாருங்கள் ஸ்லைட்டாக என்னவாயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 71 to 81 ஒரே அளவாக தான் இருக்குது. அந்த 10 years 71 to 81 ஒரே சேம் லெவல் ஈக்குவலாக தான் இருக்காங்க. பார்த்திங்களா, ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? நோ சேஞ்சஸ். அடுத்து பாரு 81 to 91 ஸ்மால் சின்னதாக என்னவாக இருக்குது, டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 91 to 2001 கொஞ்சம் ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. 2011 என்னவாக இருக்குது, கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. இதுதான் 2011 சென்சஸ் பிக்சர்.